வணக்கம். சோமு டூஸ் யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, உலகிலே மிகப்பெரிய முருகனான நம்ம சேலம் முத்துமலை முருகன் கோயில் தான் வந்திருக்குங்க. கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கு? இந்த பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்குது என்பத நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ கார்கள் இந்த இடத்துல நிக்குதுன்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம இத பத்தி ஒரு 2, 3 வீடியோ போட்டுருக்கோம் அந்த கோயில பத்தி. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம்லாம் வெறும் காலி இடமா தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, இப்ப கும்பாபிஷேகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்திருக்காங்க. பாருங்க நம்ம உள்ள செல்ற வழியில இவ்வளோ கார்கள், 2 சக்கர வாகனங்கள் என்று சொன்னால், அப்ப மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல்ல தான் நம்ம வந்து சேலம் டூ உளுந்தூர்பேட்டை அந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம இது உள்ள போறோம். உள்ள போற வழியில இவ்வளோ 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், வேனு, பஸ்ஸு இப்படி பல வாகனங்கள் நிக்குது. இதெல்லாம் கடந்து நம்ம வாகனத்தில போனா கூட, அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த முருகர் சிலைய ரோட்லேருந்து போம்போது நேரா நம்ம உள்ள போயிட்டு முருகர் சிலைக்கு பக்கத்திலேயே கார விட்டுட்டு, நம்ம டூ வீலர பைக் பார்க் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதிகரிச்சுட்டு போறதால இவ்ளோ பெரிய பெரிய பார்க்கிங் நம்ம ஏற்கனவே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதிலே நம்ம காட்டியிருப்போம். எவ்வளோ பெரிய ஏரியா இது, எவ்வளோ பெரிய பார்க்கிங்கு, எந்த அளவுக்கு மண்லாம் கொட்டி நிரவுனாங்க நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோ பெரிய கிரவுண்டில இந்த அளவுக்கு வண்டிகள் நின்னு, இந்த அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுதுன்னா, அப்போ எவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் என்பதற்கு இதுதாங்க எடுத்துக்காட்டு நம்ம. இப்ப நாம இதுவரைக்கும் நம்ம வாகனத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்ப பக்தர்களுடைய கூட்டத்த பார்க்கலாம். கோவில் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா என்று சொல்வதைப் போல, இந்த பாருங்க லட்சக்கணக்கான பக்தர்களை காட்சி நம்ம கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த முருகப்பெருமானை, இந்த முத்துமலை முருகப்பெருமானை தரிசிக்க காத்திருக்காங்க. இங்க பாருங்க. இந்த கோயிலோட நுழைவு பகுதிக்கு வந்திருக்கோம் நம்ம இப்ப. நான் முழு சிலையை உங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு பிறகு முழுவதும் காட்டுறேன் பாருங்க. நுழைவு பகுதி உள்ளே போயிட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகர் தரிசனம் பண்ணிட்டாங்க. இது பாருங்க முருகப்பெருமான் சிலையை காட்டுறேன் பாருங்க. நம்ம உள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் அப்படின்னா எவ்வளோ கூட்டங்கள் உள்ள அந்த கடுமையான வெயில பாருங்க முருகன் முத்துமலை முருகப்பெருமான் உலகிலேயே மிகப்பெரிய முருகப்பெருமானை உங்களுக்காக நேரடியாக காட்சி காட்டுறோம். பாருங்க ஒரு இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பாருங்க இந்த கோயில் இந்த உட்பகுதியில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இந்த பார்க்கிங் கல்லாம் போட்டு உங்களுக்கு பெரிய இடமா தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த பெரிய இடத்துல இவ்வளோ பக்தர்கள் நிற்கிறாங்க பாருங்க. அதுவும் உச்சி வெயில் கடுமையான வெயிலை பொருட்படுத்தாமல் இவ்வளோ பக்தர்கள் நம்ம முத்துமலை முருகன் தரிசனம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான காட்சி தான் நம்ம சோமு யூடியூப் சேனலில் அப்படி பதிவிட்டிருக்கோம். இந்த விநாயகர் கோயில் நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம். கும்பாபிஷேகத்துக்கு பிறகு உங்களுக்காக நம்ம காமிக்கிறதுக்காக அந்த வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். விநாயகர் கோயிலில் பாருங்கள், விநாயகர் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உலகில் மிகப்பெரிய முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிட்டு அதற்கு கீழ்ப்பகுதியில் உள்பகுதியில் செல்லும் பொழுது முத்துமலை முருகன் என்று கற்சிலை வச்சுருக்காங்க. அந்த முருகப்பெருமான் தரிசிப்பதற்கு எவ்வளோ கியூ இருக்குன்றது நீங்கள் அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மீது, அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உலக பெரிய முருகன் சிலையை கட்டணுன்றதுக்காக கட்டின கோயில் கிடையாதுங்க. பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மலை மீது சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகர் கோயில் இருக்குங்க. ஒரு சிறிய முருகர் கோயில் மலை மேலே இருக்குது. அதை நோக்கி தான் இந்த கீழ்ப்பகுதியில் இந்த ஆலயத்தை கட்டிருக்காங்க. இந்த முருகப்பெருமான், இந்த முத்துமலை முருகப்பெருமானுடைய உலகிலே உயரமான முருகர் பெருமான் சிலையும் கட்டிருக்காங்க. இது ஏதோ ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டது கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையாக 300 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான அந்த இடத்துல அந்த மலை போய் திருப்பி காட்டுறோம் பாருங்கள். அதையும் பக்தர்கள் இப்போ தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எப்படி பாருங்கள், அதில் எப்படி ஏறி போகிறாங்கன்னு பாருங்கள். அந்த காட்சி உங்களுக்காக நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த இடத்துல இருக்கிறதுனால கீழே இவங்க ஒரு சிலையை கட்டி இப்போ கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஆக்கியிருக்காங்க. அவ்வளோதான். அதோட பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு அவரை சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா 6 படை முருகனையும் வச்சுருக்காங்க. அந்த இதுக்குள்ள கீழே அந்த உலகிலே மிக உயரமான முருகப்பெருமானுடைய கீழ்ப்பகுதியில் இருக்காங்க. இந்த 6 படை முருகனையும் நம்ம சுற்றி தரிசனம் பண்ணிட்டு அப்படி வர மாதிரி ஒரு சிறப்பாக அந்த காட்சியை அமைச்சிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் பூஜை நடைபெறதால இப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நாள்தோறும் வழிபடக்கூடிய சிறப்பு பெற்றிருக்காரு இந்த முத்துமலை முருகன்.